சாதாரணமாக எடை போட்டு விட்டோமோ என தெலங்கானா முதல்வரும் காங்கிரஸை சேர்ந்தவருமான ரேவந்த் ரெட்டி குறித்து தெலங்கானாவில் உள்ள அவரது அதிருப்தியாளர்களை பேசுகின்றனராம். தெலங்கானாவில் 2023 நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் ரேவந்த் ரெட்டியை முதல்வராக நியமித்தது கட்சி மேலிடம். இதற்கு தெலங்கானா காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ரேவந்த் ரெட்டிக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை, கட்சிக்காக கடுமையாக உழைத்த பலர் இருக்கும் போது தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து 2018 காங்கிரசுக்கு வந்தவருக்கு முதல்வர் பதவி வழங்குவதா என பலரும் கேள்வி எழுப்பினர். ஆனால் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த ஜூப்ளி ஹில்ஸ் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வென்றது. டிசம்பரில் நடந்த கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் பெரும்பாலான இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. சமீபத்தில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரசுக்கு அசத்தலான வெற்றியை ரேவந்த் ரெட்டி பெற்றுக் கொடுத்துள்ளார். அடுத்தடுத்த வெற்றிகளால் காங்கிரஸில் மட்டுமல்ல, தெலங்கானா அரசியலிலும் அசைக்க முடியாத தலைவராக ரேவந்த் ரெட்டி உருவெடுத்து விட்டார். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு தெலங்கானாவில் ரேவந்த் ரெட்டியை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று விரக்தியுடன் கூறுகின்றனர் அவரது அதிருப்தியாளர்கள்.